இக்காணொளியை காணும் அனைவரையும் காந்திஸ் ஈஸி லேர்னிங் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். போட்டித் தேர்விற்கு தயாராகும் தேர்வர்களுக்கு கணிதம் மற்றும் திறனறிதல் சார்ந்த பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்களை இக்காணொளி தொகுப்பு வாயிலாக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இக்காணொளி தொகுப்பின் 7வது காணொளியாக விகிதம் மற்றும் விகித சமம் பற்றி காண்போம். விகிதம், ரேஷியோ. விகிதம் என்பது இரண்டு அளவுகளின் ஒப்பீடு ஆகும். A மற்றும் B என்று இரு அளவுகள் இருப்பின் அவற்றின் ஒப்பீடு A:B அல்லது A/B ஆகும். இதுவே விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இதே போன்று விகித சமம், ப்ரொபோர்ஷன், அப்படி என்றால் இரண்டு விகிதங்கள் சமமாகும் நிலையே விகித சமமாகும். விகித சம பண்பு A மற்றும் B இனுடைய விகிதம் A:B, C மற்றும் D இனுடைய விகிதம் C:D. இந்த இரு விகிதங்களும் சமமாக இருப்பின் A/B சமம் C/B ஆகும். இதுவே விகித சமபண்பு என்று அழைக்கப்படுகிறது. விகித சமம், ப்ரொபோர்ஷன். A:B மற்றும் C:D என்ற இரு விகிதங்கள் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்க தேவையானதும் மற்றும் போதுமானதுமான நிபந்தனை. இவ்விரு விகிதங்கள் A:B சமம் C:D எனில் கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் மற்றும் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன், இவ்விரு பெருக்கற்பலன்களும் சமமாக அமையும். அல்லது இவ்விரு பெருக்கற்பலன்களும் சமமாக இருந்தால் அவ்விரு விகிதங்களும் சமம். இங்கு A:B C:D எனில் கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் A:B நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் B:C ஆகும். அல்லது A:B சமம் B:C எனில் A:B C:D ஆகும். இவ்விரு நிபந்தனைகளும் தேவையானதும் மற்றும் போதுமானதும் ஆகும். மூன்றாவது விகித சமன். A:B B:X எனில், அதாவது முதல் விகிதம் A:B யின் இரண்டாவது பதம் B யும் இரண்டாவது விகிதத்தின் முதல் பதம் B யும் சமமாக அமைந்தால் இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு X=B²/A ஆகும். இது கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் என்ற தொடர்பிலிருந்தே பெறப்படுகிறது. B²=AX அல்லது X=B²/A ஆகும். இவ்வாறு இந்த நான்கு மதிப்புகளில் ஏதேனும் ஒன்று அறியாத ஒன்றாக இருந்தால் அதனை எளிதில் கண்டறியலாம். நான்காவது விகித சமன், அதாவது A:B C:X என்றிருந்தால் கொடுக்கப்பட்ட இரு விகிதங்களில் 4 மதிப்புகளில் 3 மதிப்புகள் அறியப்பட்டு நான்காவது மதிப்பு அறியப்படாததாக இருந்தால் X=B*A C/A, அதாவது கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் சமம் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம் என்ற தொடர்பிலிருந்து AX=BC or X=BC/A என்ற தொடர்பிலிருந்து அறியலாம். ஆகவே கொடுக்கப்பட்ட இரு விகித சம உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று அறியாததாக இருந்தால் அதனை இதன் மூலம் கண்டறியலாம். இடை விகித சமன், மீன் ப்ரொபோர்ஷன். இங்கு A, X, B என்ற 3 உறுப்புகள் விகித சமனில் அமைந்தால் இங்கு X=√A*B ஆகும். அதாவது நடு உறுப்பு என்பது கடை உறுப்புகளின் பெருக்கற்பலனின் வர்க்கமூலத்திற்கு சமமாகும். இது நாம் மூன்றாவது விகித சமன் என்ற தலைப்பில் கண்டோம். அதே மதிப்புதான் X²=AB அல்லது X=√AB ஆகும். மேலும் பெருக்கற் சராசரியில் நடு உறுப்பு √XY என்று கண்டறிந்தோம்.
இவைகள் அனைத்துமே ஒரே மதிப்பு ஆகும். இவற்றை நாம் தொடர்புபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். இருபடி விகிதம் டூப்ளிகேட் ரேஷியோ. A, B என்ற இரு எண்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அமைந்தால், அதாவது அதனுடைய விகிதத்தை A:B என்க. அவற்றின் வர்க்கங்கள் இவ்விகிதத்தின் வர்க்கங்களின் விகிதத்திலேயே அமையும். அதாவது A:B என்ற விகிதத்தின் வர்க்கமானது A²:B² சமமாக அமையும். மேலும் இதே போன்று துணை இருபடி விகிதத்தையும் நாம் வரையறுக்கலாம். √A:√B என்பது A:B என்ற விகிதத்தின் வர்க்கமூலத்தின் அடிப்படையிலேயே அமையும். எனவே வர்க்கமூல எண்கள் எடுக்கும் பொழுது விகித அமைப்பும் சிறிதளவு மாறுபடும். அந்த தொடர்பினை நாம் எளிதாக கணக்கிட்டுக் கொள்ளலாம். இக்காணொளி தொகுப்பில் விகிதம், விகித சமம், விகித சமத்தினுடைய பண்புகள் ஆகியவற்றை பற்றி கண்டோம். மற்றொரு காணொளி தொகுப்பை உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.